Hello friends, இந்த வீடியோவில் நம்ம பேட்ச் காஸ்டிங்கில் ஒரு illustration பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான illustration. Component gold is made entirely in cost center 10. Material cost is 6 paise per component. ஒரு காம்பனண்ட்டுக்கு 6 paise. அண்ட் ஒவ்வொரு காம்பனண்ட் ரெடி பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. மிஷின் ஆப்ரேட்டருக்கு வந்து 72 paise per ஹவருக்கு பே பண்ணுறோம். மிஷின் ஹார் ரேட் 1.5%. செட்டிங் அப்புக்கு வந்து 2 hours 20 minutes. ஒவ்வொரு தடவையும் மிஷினை நம்ம செட்டப் பண்ணுறதுக்கு 2 hours 20 minutes வந்து ஆகுது. நம்ம இப்போ காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படின்னா ஒரு பேட்சில் 10 காம்பனண்ட் இருந்துச்சுன்னா டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, ஒரு பேட்சில் 100 காம்பனண்ட் இருந்துச்சுன்னா டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, ஒரு பேட்சில் 1000 காம்பனண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு பேட்ச்க்கான காஸ்ட் எவ்வளோ, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம இதுக்கு ரெண்டாக பிரிச்சிடணும். ஆப்ரேட்டர் எக்ஸ்பென்சஸ் தனி, மெட்டீரியல் எக்ஸ்பென்சஸ் தனி. ஃபஸ்ட்டு பாருங்கள், செட்டிங் அப் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 hours 20 minutesன்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2.33, ஏன்னா வந்து 20 minutesங்கிறது வந்து ஹவரில் மாற்றினோன்னா 2.33. எப்படின்னா 2 hours 20 minutesங்கிறது 2.20/60, ஏன்னா வந்து ஒன் ஹவருக்கு 60 நிமிஷம். ஸோ 2.33 இன்ட்டு 72 paise, ஸோ 0.72. இதுதான் வந்து ஒரு காம்போனண்ட்டுக்கு. 2.33 இன்ட்டு 0.72 போட்டால் ஒரு காம்போனண்ட்டுக்கு. ஒரு காம்பனண்ட்டுக்கு அவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து 10 காம்பனண்ட்டுக்கான வேல்யூ. ஆர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்ப வந்து டோட்டல் காம்பனண்ட்டுக்கான ப்ரைஸ் கிடச்சிதுன்னா டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா ஒரு காம்பனண்ட் கிடச்சிரும். ஸோ நமக்கு வந்து கிடைக்கிறது என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் தான் கிடைக்கும். ஏன்னா வந்து 2 hours 33 minutesங்கிறது மிஷின் வந்து நம்ம செட்டப் பண்ணுறதுக்கான டைமு இன்ட்டு 0.72ங்கிறது பெர் ஹார் அவர் கொடுக்குற வேஜஸ். ஸோ அவர் 1 hour வந்து மிஷின் ஆப்ரேட் பண்ணார்னா 1.68 rupees செலவாகுது 10 காம்பனண்ட்டுக்கு. அப்போ ஒரு காம்பனண்ட்டுக்கு எவ்வளோ, டிவைடட் பை 10. ஸோ அதே 1.68 தான் 100 காம்பனண்ட்டுக்கும். ஸோ டிவைடட் பை 100. அதே தான் 1000க்கும். ஸோ டிவைடட் பை 1000. ஓவர் ஹெட் பார்த்தீங்கன்னா 2.33 இன்ட்டு 1.5. ஓவர் ஹெட் ரேட் வந்து 1.5 பார்த்தோமா. ஸோ வந்து 2.33 இன்ட்டு 1.5னா 3.5. திரும்பவும் வந்து 10ஆல் டிவைட் பண்ணால் 0.35, 100ஆல் டிவைட் பண்ணால் 0.035, 1000ஆல் டிவைட் பண்ணால் 0.0035. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செட்டிங் அப் காஸ்ட். அடுத்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் மெட்டீரியலுக்கு 0.06 பெர் காம்பனண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால பெர் காம்பனண்ட்டில் 0.06 மூணுலேயுமே அதே தான். இன்ட்டு 10 போட்டால் டோட்டல், இன்ட்டு 100 போட்டால் டோட்டல், இன்ட்டு 1000 போட்டால் டோட்டல். இதுதான் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட்டு. அடுத்து மெட்டீரியல் ஆப்ரேட்டர் வேஜஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு காம்பனண்ட்டுக்கு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ 10 காம்பனண்ட் ரெடி பண்ணுறதுக்கு 100 நிமிஷம். 100 நிமிஷங்கிறது வந்து நம்ம மினிட்ஸ்க்கு மாற்ற போகிறோம். ஏன்னா அவருக்கு வந்து ஹவர்லி வேஜஸ் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 நிமிஷம் வந்து பை 60ங்கிறது வந்து ஒரு மணி நேரத்தில் 60 நிமிஷம் இன்ட்டு 0.72 போட்டால் ஒரு மணி நேரத்துக்கான வேஜஸ் 100/60 இன்ட்டு 0.72. இங்கே வந்து அவர் 100 காம்பனண்ட் ரெடி பண்ணுறாரு. ஒரு காம்பனண்ட்டுக்கு 10 நிமிஷம். ஸோ டோட்டலாக 1000 minutes பை 60 இன்ட்டு 0.72. அடுத்து இங்கே மொத்தம் 1000 யூனிட்ஸ் ரெடி பண்ணுறாரு. ஒரு யூனிட்டுக்கு 10 நிமிஷம். ஸோ 10,000 பை 60 இன்ட்டு 0.72 போட்டால் ஆப்ரேட்டர் வேஜஸ் கிடச்சிரும். ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் அதே கான்செப்ட். 100/60 இன்ட்டு ஓவர் ஹெட் வேஜஸ்க்கு வந்து மிஷின் ஹார் வந்து 1.5 இன்ட்டு 1.5, 1000/60 இன்ட்டு 1.5, 10,000 இன்ட்டு 60/1.5. இதுதான் மிஷின் ஆப்ரேட்டர் வேஜஸ்க்கான டோட்டல். இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிடச்சிடும். இந்த ஆப்ரேட்டர் வேஜஸும் அப்புறம் மிஷின் ஆப்ரேட்டர் வேஜஸும் கிடச்சிடும். இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் காஸ்ட் கிடச்சிடும். இதுதான் வந்து ஒவ்வொரு பேட்ச்லேயும் இத்தனை யூனிட்ஸ் பண்ணோன்னா எவ்வளோ ருபீஸ் அப்படிங்கிறதுக்கான கம்ப்யூட்டேஷன் ஷீட். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.